நீங்க எதிர்பார்த்த நேரங்கள் எல்லாம் போயிருக்கும். ஆனால் சற்றும் எதிர்பாராத நேரத்திலே அவர் வருவார். அவர் வராமல் இருக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். உங்களை அனுப்பினவர் அவர் அல்லவா? அவர் சும்மா இருக்கவே மாட்டார். அவர் வருவார். அவர் வருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷர்கள் வருவார்கள் என்று நினைத்தால் ஏமாந்து போவோம், ஏமாற்றம் தான் வரும். ஆனால் இயேசு கட்டாயம் என்ன செய்வார்? வருவார். இனி எந்த மனுஷனுடைய உதவியும் இங்க முடினி ஒர்க் அவுட் ஆகாது. எந்த மனுஷன் ரெக்கமெண்ட் பண்ணாலும் இனி நடக்காது. அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறிவிட்டது. அப்பொழுது எல்லாம் கைவிடும் பொழுது இயேசு அங்கே வருவார். ஹல்லேலூயா, இயேசு அங்கே வருவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முடியாதுன்னு வெளியே போகும்போது இயேசு உள்ளே வருவார். ஆமென், ஆமென். ஐயோ நான் முடிஞ்ச அளவு பார்த்துட்டேன் சாரி என்று சொல்லி எல்லாரும் வெளியேறும் பொழுது பிரைஸ் தி லார்ட். இதான் இயேசுடைய டைமிங், இயேசுடைய வேளை. ஒருவரால முடியாது என்று சொல்லும் பொழுது இயேசு அங்கே வருவார். ஆமென். வாழ்க்கையில எப்பவும் மறந்து விடக் கூடாது. எந்த விஷயத்திலும் தான் இயேசு அங்கே வருவார். பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இயேசு வந்தார். இயேசு வரும் பொழுது இவர்கள் சற்று அன்எக்ஸ்பெக்டட், ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. இயேசு இப்படி வருவார்னு ஒன்னே எதிர்பார்க்கல. உலக பிரகாரமா திங்க் பண்ணாங்க, குழம்பிட்டாங்க, பயந்துட்டாங்க, அலறிட்டாங்க. இந்த இயேசு வந்ததுக்கு இவங்க அலறணுமா? அலற வேண்டிய அவசியமே இல்லை. ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரம். ஆனா இயேசு வந்தது ஏனாக கடல்ல அலறினார்கள், அறியாமைனாலே. ஆனால் இயேசு அவர்களோடு பேசினார். அவருடைய கவலை ஆண்டவர் கலக்கத்தை மாற்றினார். அந்த படகிலே இயேசு காலடி எடுத்து வைத்தார். உடனே படகு அமர்ந்து விட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை இதை தொடங்க சொன்னார், நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எத்தனை தத்தளிப்புகள், எத்தனை எதிர்ப்புகள் என்று வேதனையோடு இன்றைக்கு வந்திருக்கீங்களா? நான் ஜோமணி தானே இந்த பிசினஸை தொடங்கினேன், நான் ஜோமணி தானே இந்த ஊழியத்திற்கு நான் கால் எடுத்து வைத்தேன். ஆண்டவர் எனக்கு கைடன்ஸ் கொடுத்தாரு, சொப்பனத்திலே எனக்கு ஆண்டவர் போ என்று சொன்னாரு, என் உள்ளுணர்விலே கர்த்தர் தெளிவாய் வழிநடத்துதல் கொடுத்தாரு. அதுக்கு பிறகுதானே நான் போக ஆரம்பித்தேன். இந்த சர்ச்சுக்கு தேவன் நடத்தி தானே நான் வந்தேன். கர்த்தர் சொல்லி செய்த இந்த காரியம், இந்த குடும்ப வாழ்க்கையில் நான் பிரவேசித்தது கர்த்தர் எனக்கு தெளிவாய் காட்டித்தானே இன்னாருடைய கரத்தை நான் பிடித்தேன். ஆனால் என் குடும்பத்தில் ஏன் பிரச்சனைகள் என்று சொல்லி பலவித வேதனைகளுக்குள் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்களாக செய்து கொண்ட ஒரு காரியம் என்றால் இவ்வளவு யோசிக்க தேவையில்லை. ஆனால் இது தேவன் திட்டமாய் நடத்தின விஷயம். போங்கள் என்று சொன்னார், நான் செய்தேன். ஆனால் இன்றைக்கு எத்தனை எதிர்ப்புகள், தண்டுவலிக்க முடியவில்லையே, முன்னே கொண்டு செல்ல முடியவில்லையே, என் வாழ்க்கை ஓட்டி செல்ல முடியவில்லையே என்று வேதனையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இது தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களுக்கு செய்தது போல ஏன் செய்தார்? நமக்கே ஆச்சரியமா இருக்குது. அவ கூட வந்திருக்கலாமே, இல்லைன்னா அப்படி பிரச்சனை இல்லாம வச்சிருக்கலாமே. ஏனோ தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, தாம் ஒரு அற்புதத்தை செய்து இவர்களை பிரமிக்க செய்வதற்காக, இவருடைய உள்ளத்திலே தன்னை குறித்த அருமையான சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக, தன்னை இன்னும் இவர்கள் அறிந்து கொள்ள செய். ஆனால் ஆச்சரியமாக ஒரு காரியத்துக்காகத்தான் தேவன் இந்த கஷ்டத்தை அனுமதித்திருக்கிறார். ஆமென். ஒரு அற்புதம் நடக்க போறது. தேவனை நீங்கள் இன்னும் அறிய போகிறீர்கள், தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஆகையினாலே இன்றைக்கு இருக்கிற தேவன் சொல்லி நான் செஞ்சேன், வழிகாட்டி நான் செஞ்சேன், ஆனா கஷ்டப்படுறேன்னா பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஏற்ற வேளையில் சந்திப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்திப்பை ஆவேசம் என்று கருதாதிருங்கள். கர்த்தருடைய சந்திப்பை வேறொன்றென்று நினைக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை நீங்கள் எதிர்பாராத வேளையிலே சந்திப்பார். ஹல்லேலூயா. அங்கே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவர் அனுப்பின படகுதான், ஆனா அவர் உங்கள் படவில் வருவார். அது வரைக்கும் கொஞ்சம் தத்தளிப்புகள் இருக்கலாம், கொஞ்சம் கொந்தளிப்புகள் இருக்கலாம். ஆனாலும் அவருடைய கண்கள் உன்மேல் பதிந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதிர்காற்று வீச, எதிர்ப்போர் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. யாத்திரையில் நீவ படகி நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை
அருளோ. அலைவோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறுத்தும்படி விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் வாசிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போன யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு உயிர்த்தெழுதல் நடந்த நாளிலே 2 சீடர்கள் மிகவும் துக்கத்தோடும் சோர்வோடும் நம்பிக்கை இழந்தவர்களாகவும் எருசலேமிலிருந்து தங்கள் சொந்த ஊரான எம்மாவுக்கு நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மிக சோர்ந்து போயிருந்தார்கள். காரணம், அவர்கள் பேச்சிலேயே கீழே தெரிகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், 21ஆம் வசனம், அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இயேசுவை மிக நம்பி இருந்த சீடர்கள், இயேசு இறந்து போய் இன்னைக்கு 3 நாள் ஆயிருச்சு. அவங்க இப்ப வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறோம் சொல்லல. அவங்க நாங்க நம்பி இருந்தோம். அப்ப பெரிய ஏமாற்றத்துக்குள்ள இப்ப ஆயிட்டோம். இன்னைக்கு 3 நாள் ஆச்சுது, என்ன ஆனாரோ தெரியல. சிலர் அப்படி சொல்லுகிறார்கள், சிலர் இப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் இப்ப ஆகப்பாடே முழுவதும் தளர்ந்து ஏமாந்து நம்பிக்கை இழந்து எங்க சொந்த ஊருக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். இதுதான் அவர்களுடைய நிலைமை. இப்படி மிகவும் சோர்ந்தவர்களாய் நம்பிக்கை இழந்தவர்களாய், உண்மையில் இயேசு ஒருபுறம் உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் உயிர்த்தெழுந்தின பிறகும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு தளர்ந்து போய் ஏமாற்றத்தோடு படு சோர்வோடு எருசலேமில் சீடர்கள் வீட்டுக்கு நேராய் இவர்கள் இருவரும் வெட்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து கொண்டிருக்கையில் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு இவர்களை சோர்வு ஆட்கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு இவங்களோடு கூட போறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இவங்க அப்புறம் 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ அவர் அவளை நோக்கி பேசுகிறார். 17ஆம் வசனத்துல இயேசு பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அவருக்கு சத்தத்தை கேட்ட பிறகு இவர்களுக்கு உணர்வு வரல. அவர் கூட நடந்த உணர்வு வரல. அவர் வாய் திறந்து பேசின பிறகு இந்த பேச்சை ஏற்கனவே கேட்டிருக்கிறோமே, இந்த சத்தம் ஏற்கனவே கேட்ட சத்தம் இல்லையா என்று கூட அவர்களுக்கு ஒரு உணர்வு வரல. அவருக்கு பதில் சொல்லுகிறார்கள். அவருக்கு என்ன பதில் சொல்றாங்க, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடி நீர் அந்நியரா இருக்கிறீரோ. எப்படி பாருங்க, அவர் அந்நியரா, இவர்களுக்கு கண் திறக்கல். இப்ப அவர் வந்து கூட நடந்த பிறகு இவர்களுக்கு உணர்வு வரல, அவர் பேச்சு கொடுத்த பிறகு உணர்வு வரல. இப்ப அவரையே கொஸ்டின் பண்ற அளவுல வந்துட்டார்கள். நீர் இங்க உலகத்துல நடக்கிறது ஒன்றும் தெரியாத ஆளா நீர், எங்கிருந்து வந்திருக்கிறீர் நீர் அப்படின்னு சொல்லி அவரும் திரும்ப கேட்கிறார். 19ஆம் எவைகள், அவரும் லேசாக ஆள் இல்ல. அவர் என்ன கேட்கிறாரு, எவைகள். உடனே இவங்க சொல்றாங்க, நசரேனா இயேசுவை குறித்தவைகள். அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியன் அதிகாரிகளும் அவரை மரணாக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. பாருங்க, இன்னும் சொல்லுகிறார்கள், எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். பிரமித்தோம், ஆனாலும் எங்களுக்கு கொஞ்சமாவது உணர்வு என்ன செய்யல, இன்னும் வரல. இன்னும் எங்க சோர்வுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். வீடு நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம். காலையில இவ்வளவு பிரமித்த பிறகும் அடுத்ததும்
அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்தில் போய் ஸ்திரீகள் சொன்ன, இது நடந்த பிறகும் எங்களுக்கு என்ன வரல, எங்க சோர்வும் மாறல, எங்களுக்கு நம்பிக்கையும் வரல, எங்களுக்கு உணர்வும் வரல. நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்? இந்த பிரமிப்பெல்லாம் நடந்த இடத்தை விட்டுக்கிட்டு, அந்த சீஷர்களை கூட்டத்தை எல்லாம் விட்டுட்டு நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? வருத்தத்தோட போயிட்டு இருக்கோம். ரொம்ப கவலையில இருக்கோம் நாங்க. அப்போ அவர் அடுத்து கேட்கிறார் 25ஆம் வசனத்துல, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையே ஆரம்பித்து தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாத்தையும் குறித்து விவரமா பிரசங்கம் பண்ணிட்டே வந்தாராம் வழி நடுக. இவ்வளவு நடந்த பிறகும் இந்த சீடர்களுடைய கண்கள் என்ன செய்யவே இல்லையா? நீங்களும் நானும் எவ்வளவு பரவாயில்ல பாருங்க. இதை வாசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. காலையில அங்க பெரிய பிரமிப்பும் கலக்கமும் உண்டாச்சான். ஸ்திரீகள் வந்து சொன்னாகலாம் தூதர்களை கண்டோம்னு, இவங்களும் சேர்ந்தான் பிரமிச்சாகலாம். அப்புறம் அதை திரும்ப போய் சகோதரர்கள் போய் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்களாம், உண்மைதான் அவர் பாடி அங்க இல்ல, இதுதான் அவங்க சொன்னெல்லாம் சரிதான்னு. அதுக்கு பிறகும் இவங்க அங்க இருக்காம எங்க போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுகிறது இந்த மாதிரி சீடர்களை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அவரும் பொறுமையோடு வருகிறார். எல்லாம் பிரசங்கம் பண்ணி சொல்லியாச்சு, பிரசங்கத்திலே ஈடுபடல, நல்லா உணர்த்தி பிரசங்கம் சொல்லி குத்தி பிரசங்கம் எல்லாம் பண்ணியாச்சு, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில் பாருங்கள் 28ஆம் வசனம், அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர் எல்லா இடத்திலையும் எப்படிதான் காண்பிக்கிறார்? அங்க போறது போல காண்பிக்கிறார். காண்பித்த உடனே இவர்கள் சொன்னார்கள், நீர் வாரம் ரொம்ப நேரம் பிரசவம் பண்ணிட்டுல, வந்து எங்க வீட்டுல என்ன செய்யும், வந்து தங்கிரும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவர்களோடு அவர் பந்தி இருந்தார். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவரை அறிந்தார்கள். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் இது! என்ன, எனக்கு இது படிச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பெரிய பிரசங்கத்திலே ஒரு சின்ன உணர்வு கூட வரல. பக்கத்துல வர்றது யாரா இருக்கும்? இப்படி ஒருத்தர் இதெல்லாம் பேசிட்டு வராரு, இந்த கதையெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? இப்படி ஒருத்தர் சொல்றாரு, இவ்வளவு தூரம் எங்கள்கிட்ட பேசிட்டு வராரு. ஒரு சின்ன உணர்வு கூட 2 பேருக்கும் வரவில்லை. ஆனால் இவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்ட உடனே 2 பேருக்கு என்ன வந்துருச்சான்? கண்கள் திறந்து விட்டது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சில வேளைகளில் தேவனுடைய சமூகம் அவர் கூட வர்றது, அவருடைய இவ்வளவு மோசே முதல் எல்லாம் விவரித்து சொன்னாராம், கதையா சொன்னாராம். இவ்வளவு பிரசங்கம் அவரே வந்து பண்றாரு. யாரு? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கூட நடந்துகிட்டு இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது 2ம் தலையை தொங்க விட்டது தான். அப்படியே ஊருக்கு போறோம், ரொம்ப சோர்வா இருக்கு, என்ன நடந்துன்னே எங்களுக்கு தெரியல, ஏமாந்து போயிட்டோம், இப்படியே சொல்லி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருக்குதுங்க 2ம். கடைசியில இவர் அப்பம் பிட்ட உடனே 2 பேருக்கு என்ன ஆச்சுது? கண்கள் திறந்தது. ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! அப்ப அப்பம் பிடிக்குதல்னா ஐக்கியம், ஃபெல்லோஷிப். இந்த ஃபெல்லோஷிப்ல தான் இதுகளுக்கு கண்கள் திறந்திருக்குது. அது வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்துல இதுகளுக்கு என்ன செய்யல? கண்களையே திற. கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பிரசங்கனாலும் சில உறங்கி எழும்பிடுவார்கள். எழும்பியாச்சா? பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் உண்டு, நல்ல பிரசங்கம்னா என்ன செய்வார்கள்? அழகா உறங்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கண்ணும் திறக்காது. ஆனா சில வேளை அந்த கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் வரும் பொழுதுதான், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ரொம்ப முக்கியம் கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் என்று சொல்லுவது. அவர்களோடு அவர் பந்தி இருந்தார், அவர்கள் முன்னிலையில் அப்பத்தை பிட்டார். எப்பாடா, இவ்வளவு நேரம் திறக்காத கண்கள் ஆச்சரியமாய் திறந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்ன நடந்து தெரியுமா? இப்படி தலையை தொங்க விட்டுக்கிட்டு 8 மைல் தூரம் நடந்து வந்த பார்ட்டிகள் 2ம் தானே. இப்ப எதுக்கு எம்மாவுக்கு வந்துச்சு இது 2ம்? இந்த இயேசுவை கண்ட உடனே, கண்ணு திறந்த உடனே அதை வாசிங்க. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு
கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அப்ப எதுக்கு இங்க வந்தா இப்போ எம்மாவுக்கு? அங்கே இருந்திருக்கலாம் இல்ல? சோர்வின் காரணமாக அவர்கள் நம்பிக்கை இழந்து போய் வீட்டுக்கு 8 மைல் தூரம் என்ன செய்திருக்கிறார்கள்? நடந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் கூட 8 மைல் நடந்திருக்கிறார். அங்க வச்சே கண்ணை திறந்திருக்கலாம். வந்து இவ்வளவு தூரம் வந்து அவர் இங்க பந்தி இருந்து அப்பத்தை ஓபன் பண்ணி கொடுத்துட்டு அவரும் அங்க போயிட்டார். அடுத்த வசனம், இவங்க பேசிட்டு இருப்ப அவர் அங்க வந்தார். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று எங்க நிக்கிறார்? உங்களுக்கு சமாதானம் என்றார். அவரும் வந்து அங்க எருசலேம்ல எல்லாருக்கும் சீஷர்களுக்கு நடுவுல வந்து நிக்கிறார். என்ன ஆச்சரியமா இருக்கு, சொல்ல போனா டிராமா மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் 8 மைல் கூட நடந்து வந்து இந்த சோர்வின் பார்ட்டிகளோடு கூட வந்து இதுகளுக்கு வீடு வரைக்கும் வந்து இதுகளுக்கு வீட்டுல உட்கார்ந்து கண்களை திறந்து இதுக்கு அடுத்தது ஒரே ஓட்டமா இங்க ஓடிடுச்சுங்க. எருசலேமுக்கு ஓடிடுச்சுது உற்சாகத்துல, கண்கள் திறந்த உடனே. அப்புறம் அங்க போய் சீஷர்களோடு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இயேசுவும் அங்கே வந்து அவர்கள் நடுவிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. எனவே சீடர்களுடைய சோர்வு சில வேளை இப்படித்தான் இருக்கும். எலியா தீர்க்கதரிசிக்கு வந்த சோர்வு போல. சோர்வு வந்து அதை தட்டி எழுப்பி கொடுத்த பிறகு சாப்பிட்டுக்கிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டார்? எலியா திரும்ப தூங்கிட்டார். திரும்ப தூதன் வந்து தட்டுகிறார். அந்த அளவுக்கு மனுஷனுக்கு சோர்வு வந்துருச்சுன்னா இப்படிதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு இந்த சீடர்களுக்காக 8 மைல் நடந்து வந்தாரே. ஹல்லேலூயா. வழியெல்லாம் பேசிக்கிட்டே வந்தாரு, வழியெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வந்தாரு. வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்து அப்பம் பிட்டு அவளுடைய கண்களை திறந்து வைத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் சோர்வின் பள்ளத்தாக்கிலே உங்களோடு கூட நடந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு டெய்லி இரவும் பகலும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா தலை மட்டும் தொங்க போட்டு தலை தூக்குறாப்புலே இல்ல, அந்த சோர்வு மாறுறாப்புல இல்ல. ஆனா அவரும் விடுறாப்புல இல்ல. 8 மைல் இல்ல, 8 மாதம் நீ நட சோர்வாக, நான் உன்னோட கூட என்ன செய்கிறேன், நீ எனக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த 8 மைல் நடந்த தூரத்தை இயேசு கிறிஸ்து தொட்ட உடனே ஒரே ஓட்டமா ஓடி கடந்து விட்டார்களே. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எத்தனை பேர் சோர்விலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? சர்ச்சுக்கு வரும் பொழுதெல்லாம் ஒரு உற்சாகம் கிடையாது. அப்படியே தலையை தொங்க போட்டு என்னமோ சர்ச்சுக்கு போகணும் வரணும், இப்படி ஒரு போக்குல போகிறது. சண்டே ஸ்கூலும் எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போகணும், அதுவும் ஒரு சோர்வுல. எல்லாம் நடக்கும், ஆனா எல்லாம் ஒரு சோர்வுல நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னோடு கூட இயேசுவும் நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நற்செய்தி. இன்னைக்கு 8 மைல் தூரம் நடந்தவர் எப்பொழுது மகளே உன் சோர்வு நீங்கும், எப்பொழுது மகனே உன் சோர்வு நீங்கும். இந்த தீர்க்கதரிசிகளா சொன்னது அறியதுக்கு உனக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம், அதனால நானும் சேர்ந்து உன்னோட நடக்க வேண்டியதா இருக்கிறது என்று. ஆனாலும் உன்மேல் அன்பு வைத்தபடியினால் இயேசு உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவோடு ஐக்கியப்படுங்கள், இயேசுவோடு பேச தொடங்குங்கள், வீட்டிலே குடும்ப ஜெபத்தை ஒழுங்கு செய்யுங்கள். கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் இருக்கும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கும். ஹல்லேலூயா. சிலருக்கு எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் கண்கள் திறக்கிறது இல்ல, எவ்வளவு வசனம் பேசினாலும் கண்கள் திறக்கிறது இல்ல. உங்களோடு இயேசுவோடு உள்ள உங்களுடைய ஹல்லேலூயா. முதலாவது உங்கள் குடும்ப ஜெபமாகிய ஃபெல்லோஷிப்பை சரி பண்ணுங்கள். அந்த ஃபெல்லோஷிப் சரியா நடக்கும் பொழுது நீங்கள் வசனம் வாசிக்கிறது உங்களுக்கு கண்களை திறக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க ஃபெல்லோஷிப் சரியா இருக்கும் பொழுது மற்றதெல்லாம் சரியா இருக்கும். சிலர் ஐக்கியங்களில் சரியில்லை, குடும்பத்துக்குள்ளே சரியில்லை, நண்பர்களுக்குள்ளே சரியில்லை, விசுவாசிகளுக்குள்ளே சரியில்லை. சபையாகிய ஃபெல்லோஷிப்ல கரெக்டா இருங்க. சபை ஆராதனை முடிந்த பிறகு வராதிருங்கள், உங்கள் கண்களை திறக்கும். சபை ஆராதனை நடுவிலே வந்து உட்கார்ந்து இயேசுவோடு உள்ள ஃபெல்லோஷிப்லே தேவனை ஆராதனை செய்யுங்கள். பாடல் வேளையிலே வந்து விடுங்கள். பாடல் ஆராதனை என்பது கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலே நம்மை கொண்டு வருகிறது. அந்த ஐக்கியத்துக்குள்ள வந்துவிட்டு தேவ செய்தியை கேட்கும் பொழுது அப்புறம் சொல்றார்கள் இவர்கள், அவர் நேரமே பேசும் பொழுதே நம்முடைய உள்ளம் என்ன செய்ததான், கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டாங்களாம். அல்லேலூயா. இப்படிதான் அநேகருடைய வேலை. பிரசங்கம் கேட்கும் பொழுது அப்படி பக்கு பக்குன்னு வரும், ஆனா அதை அடக்கி அடக்கி என்ன செய்வார்களாம், வைத்துக்கிடுவாரலாம். காரணம் அது வெளியே வர்றதுக்கு இடம் கொடுக்க அளவுக்கு கண்கள். அப்பொழுதுதான் எல்லாம் சரியா இருந்து உள்ள இருந்து பக்கு பக்குன்னு எரிஞ்ச அக்கினி வெளியே வர்றதுக்கும்
கண்கள் திறக்கிறதுக்கும் ஒரே ஓட்டமா ஓடி சீஷர் கூட்டத்தோட சேர்ந்து கொள்ளுகிறதற்கும் கரெக்டா இருந்துச்சு. ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த இயேசுவோடு உள்ள ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம், சபை ஆராதனையின் ஐக்கியம், குடும்ப ஆராதனையின் ஐக்கியம், இவைகளை நீங்கள் சரிபடுத்துங்கள். சரிபடுத்தி கிறிஸ்துவுக்குள் இருங்கள். உங்கள் சோர்வுகள் எல்லாம் ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நான் ஹல்லேலூயா சொல்லுங்க. எதுல உண்மை உள்ளவர்கள் நீங்க இப்போ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையா ஒருத்தருக்கும் சோர்வே இல்லையா? சோர்வே எனக்கு இல்லைன்னு சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? இப்ப தெரிஞ்சு போச்சு உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அந்த எம்மாவு சீசர்களுடைய வேலை. சரி, இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். சோர்வுகள் நம்மை விட்டு மாறி போகும். நம்பிக்கை இழந்த அனுபவங்கள், சோர்வுகள், இதெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவர். சில வேளை தான் எச்சரிப்பு. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கூட நடந்த பிறகு கூட கிரியே இல்லையே, 8 மைல் தூரம் நடந்த பிறகு கிரியே இல்லையே. காரணம், ஐக்கியங்கள் சரியில்லை. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. எல்லாம் விட்டுட்டு உலகத்தோடு ஐக்கியம் கொண்டு கடைசியில் சண்டே சர்வீஸ்ல மட்டும் வந்து உட்காராது. நாம் ஜபிக்க வேண்டிய நேரம் ஜபிக்கணும், குடும்பமாய் ஜபிக்க வேண்டிய நேரம் குடும்பமாய் ஜபிக்க வேண்டும். நம்ம இந்த சண்டை பகை இல்லாத அளவுக்கு ஐக்கியங்களை சரிப்படுத்தி கொள்ளணும். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை சரிப்படுத்தி கொள்ளணும். இதையெல்லாம் நம்ம சரியா வச்சிருந்தோம்னு சொன்னா அப்புறம் சபையில வந்து பிரசங்கம் கேட்கும் பொழுது உண்மையிலே கொழுந்து விட்டு எரியும். அதனால் பிரயோஜனமும் உண்டாகும். அல்லேலூயா. சரி, ஓகே. 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். உபத்திரவத்தில், சோதனையில் நடக்கிறவர்களோடு இயேசு நடக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எதிர்ப்புகள் நடுவில், தடைகள் நடுவிலே, ஆனால் தேவனால் அனுப்பப்பட்டு முன்னே செல்லுகிறீர்கள். அதன் நடுவிலே தேவன் உங்களோடு இருக்கிறார். சொன்னேன், நம்பிக்கை இழந்த நிலையிலே, சோர்வின் நடுவிலே யார் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களோடு கூடவே இயேசு நடக்கிறார். ஆமென். கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்திலே கண்களை மூடி ஒரு 5 நிமிடங்கள் எல்லாம் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாய் திறந்து பேச தொடங்குங்கள். கர்த்தாவே, பிரைஸ் தி லார்ட். சோதனையில் இருக்கிறவர்கள் கர்த்தரோடு பேசுங்கள். இந்த சோதனையாகிய அக்கினி சூளையில் நீர் என்னோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் பயப்படாமல் இந்த சோதனையை ஜெயிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. எதிர்ப்புகள், தடைகள், இதை சந்தித்து கஷ்டப்படுகிறவர்கள் இந்த வேளையில் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. 4ஆம் ஜாமத்தில் வந்து படவில் ஏறி அந்த படவை நன்றாய் கரை சேர்த்தீரே அப்பா, அதுபோல என் வாழ்க்கையிலே கிரியை செய்யும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வின் நடுவிலே எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் கர்த்தர் உயிர்த்தெழுந்த அன்றைக்கு என்ன வாழ்க்கை என்று வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிற பரிதாபமான கூட்டம். ஹல்லேலூயா. எருசலேமில் தரித்திருந்து கழிக்க வேண்டிய கூட்டம் வீடு தேடி போய் கொண்டிருக்கிறது, சோர்வினால் நிறைந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சீஷரோடு இருக்க வேண்டிய நேரம் 2 பேரும் தனியாய் வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். சோர்வுதான் இதற்கு காரணம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷருடைய ஐக்கியத்தோடு இருக்க வேண்டிய நேரத்திலே சோர்ந்து தளர்ந்து, ஆமென், வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிற அந்த பரிதாப நிலைமைகள், இயேசு கூட நடந்தும் கிரியை இல்லாத ஒரு சங்கடமான சூழ்நிலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய நீங்கள், கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபட்டிருக்க வேண்டிய நீங்கள், பிரைஸ் தி லார்ட், உயிர்த்தெழுந்த நாளில் தலையை தொங்க போட்டு விட்டு வீட்டுக்கு செல்வது நியாயமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. கர்த்தரோடு கூட எல்லாரும் வாய் திறந்து தயவு செய்து பேசுங்கள். ஆண்டவரே, சோர்வுகளை மாற்றும் ஐயா. எம்மாவுக்கு போன சீடர்களை போல ஆண்டவரே, சில வேளை எவ்வளவு பிரசங்கம் கேட்குள்ள ஒரு கிரியை உண்டாகவில்லை நாதா. என் கண்கள் திறக்கவில்லையே, என் ஆண்டு தலை உயர்த்தப்படவில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குடும்ப ஜெபங்களை சரிப்படுத்துங்கள். கூடி ஜெபிக்கிற ஜெபங்களை சரிப்படுத்துங்கள். ஆமென். ஐக்கியங்களை சரிப்படுத்துங்கள். சபை ஆராதனைக்கு டைமுக்கு வாருங்கள். பிந்தி வருகிறதை தவிர்த்து விடுங்கள். ஹல்லேலூயா. உத்தம சாட்சியாய் எழும்புங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உனக்காக 8 மைல் தூரம் நடக்க பண்ணாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எருசலேமில் சாட்சி கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
தேவனே எங்களை உயிர்ப்பியும், தேவனே எங்களை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆத்ம சந்தோஷம் கொண்டானந்திப்பான், ஆத்ம சந்தோஷம் கொண்டானந்திப்பான். நின் ஆத்ம மாறிக்கொண்டு நிரப்பணமே, நிரப்பணமே. ஆத்ம சந்தோஷம் கொண்டானந்திப்பான், ஆத்ம சந்தோஷம் கொண்டானந்திப்பான். நின் ஆத்ம மாறிக்கொண்டு நிறைக்கணமே, நின் ஆத்ம மாறிக்கொண்டு நிறைக்கணமே. வெளிச்சங்கள் வீசுന്നു, அந்தகாரம் நீங்குന്നു, வெளிச்சங்கள் வீசுന്നു, அந்தகாரம் நீங்குന്നു. உள்ளில் ஸ்தாபிப்பான், ஆத்மா உள்ளில் ஸ்தாபிப்பான். மாயையாய லோகத்தில் ഞാൻ சேர்ந்து நிற்காதே, மாயையாய லோகத்தில். ஓ glory, 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 glory. Hallelujah. ஒவ்வொரு உள்ளங்களும் உயிர்ப்பிக்கப்படட்டும், ஒவ்வொரு உள்ளங்களும் சந்தோஷத்தினால் நிரப்பப்படட்டும். ஆவியின் சந்தோஷம், ஆத்மீக சந்தோஷம். லூயா. எம்மாவுக்கு போன சீடர்களுக்கு ஆமென் பந்தியின் நடுவிலே அப்பத்தை பிட்டு கண்களை திறந்தவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உரகமலவ ஷலவதரவ தீரவலவ ஷதல ரிகதலரவ ஷலவதரவ தீரவலவ ஷலவதரவ தீரவலவ ஷலவதரவ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிகதலரவ ஷலவதரவ தீரவலவ ஷலவதரவ தீரவ ரிவதலவலவலவலவலவ தீரவலவ ஷலவதரவ. எல்லா சோர்ந்த உள்ளங்களும் ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை உயிர்ப்பிப்பாராக. ரிகதலரவ கவலவ ஷலவதரவ தீரவலவ ஷலவதரவ. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிதலரவ ஷவலவ கவலவ ரியாந்தரவ ஷலவதரவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி சோதனை நடுவில் நிற்கிற தேவ பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு நாலாம் நபராய் அக்கினியில் உலாவி வந்த தெய்வம் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தண்டு வலித்து கஷ்டப்படுகிற தேவ பிள்ளைகள், ஆமென், உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை குறித்து கவலையோடு பாரத்தோடு ஆமென் முன்னே செல்ல முடியாமல் கஷ்டப்படுகிறவர்கள் நாலாம் ஜாமத்திலே கடந்து வருகிறார். இயேசுவினிடத்தில் கடந்து வருகிறார். நாலாம் ஜாமத்தில் இயேசுவின் படகில் ஏறுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன் படகு ஜெயமாய் அக்கறை போய் சேரும். பயப்படாதே, திடன்கொள், பயப்படாதே. உரப ஷபலப கபலப ரிகப ஷலபதுரப. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. தேவ பிள்ளைகள் எல்லாம் மகிழ வேண்டிய நேரத்திலே நீயோ சோர்ந்து போய் இருக்கிறாய். எல்லாரும் ஆராதனையில் மகிழும் பொழுது நீயோ கவலையோனால் கட்டப்பட்டிருக்கிறாய், கவலை சோர்வினால் கட்டப்பட்டிருக்கிறாய். எம்மாவுக்கு போன சீடர்களை போன்ற நிலை உனக்கு இருக்கிறது. உயிர்த்தெழுந்த கர்த்தர் உன் கண்களை திறக்கட்டும். உரப ஷபலப கபௌரியாந்தலா ஓ ஷபபபப ரிகப ஷலபதுரியா. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். எங்கள் கண்களை திறந்து விடுங்க. நாங்கள் உம்மை காணட்டும், உயிர்த்தெழுந்தவராய் காணட்டும், வல்லமையாய் பிரகாசிக்கிறவராய் காணட்டும். Hallelujah, hallelujah. Praise the Lord. எருசலேமில் இருக்க வேண்டிய நேரத்திலே எம்மாவுக்கு போகிற அனுபவங்கள் மாறட்டும். உரபலப கலப ஷலப கபௌரியா. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord. எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், உயிர்த்தெழுந்த கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிற தேவன். குறிப்பாக கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் அக்கினி சூளை நடுவிலே நடக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இந்த காலை வேளையில் கொடுத்த திடனுக்காய் பலனுக்காய் நன்றி. இந்த பிரச்சனைகளை பெரிதாக எண்ணாமல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை கண்முன்னே நிறுத்தி இயேசுவுக்காக வைராக்கியம் உள்ள சாட்சிகளாய் ஜீவிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு அந்த அக்கினி சூளையில் நாலாம் நபராய் நடந்து வந்த அதே இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற தைரியத்தை, விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாய் கொடுப்பீராக. மாத்திரமல்ல ஆண்டவரே, என் தேவனிடத்திலே ஜெபித்து தானே இந்த தொழிலை தொடங்கினேன்,
இந்த விவாகம் தேவ ஆலோசனைப்படி நடந்துதானே. இந்த வீடை ஆண்டவரிடத்தில் ஜெபித்தல்லவோ கட்ட ஆரம்பித்தேன். எனக்கு இவ்வளவு போராட்டங்கள், எதிர்ப்புகள், என்னால் முன் செல்ல முடியவில்லை என்று கஷ்டப்படுகிறவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 4ஆம் ஜாமத்தில் கடந்து வந்து படகை நல்வழிப்படுத்தின தேவன் அப்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இடைப்பட்டு கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எம்மாவுக்கு போன சீடர்கள் எவ்வளவு சோர்விலே, நம்பிக்கை இழப்பிலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். கர்த்தாவே, நீர் 8 மைல் தூரம் பேசினவர்கள் கூட அவர்கள் உயிர்ப்பிக்கப்படவில்லையப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாருக்கு இருக்கிறதோ கிருபையாய் இறங்கி ஆண்டவரை அவருடைய கண்களை நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எருசலேமில் கழிக்க வேண்டிய நேரங்கள் சோர்வோடு எம்மாவுக்கு போகிறவர்கள் யாராக இருந்தால் ஒவ்வொருவரையும் சந்தித்து உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமது ஜனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் ஜனத்தோடு இராதபடி சோர்வோடு வெளியேறுகின்ற நேரங்கள் இவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொடுவீராக அப்பா. சோர்வுகள் எல்லாம் அகற்றும் ஐயா. உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமையை பெற்று வாழும்படி உதவி செய்வீராக. சபை முழுவதும் உயிர்ப்பையும் பலப்படுத்தும். உமது கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, பலவீனங்கள், சோர்வுகள், எல்லா வியாதி கூறுகள் ஓடி போட்டும். கர்த்தாவே, நாங்கள் உமக்காக உற்சாகத்தோடு எழும்பி செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே.